சம்பாதிச்ச படத்தை முதலீடு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் யுவராணி. எஸ்ஐபியில போடணும். ஆனா எந்த டேட்ல எஸ்ஐபி போட்டா உங்களுக்கு அதிகப்படியான லாபம் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? மாசம் ஒரு குறிப்பிட்ட பணத்தின் போடுறது மூலமா உங்களால ஜாஸ்தியான பணம் பார்க்க முடியும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? வருஷம் ஒரு சில சேஞ்சஸ்லாம் நீங்க போடக்கூடிய எஸ்ஐபில பண்ணணும். அது என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட் இப்போ ரொம்ப டவுனா இருக்கு, என் பணம் எல்லாம் போச்சு, எல்லாம் நெகட்டிவ்ல இருக்கு, இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கீங்களா? அதுக்கான ஒரு விடையும் இந்த வீடியோல இருக்கு. பணத்தை பிரிச்சு போடணும் அப்படிங்கிறதுக்காக எதுல பிரிச்சு போடணும்னு தெரியாம கண்டது கடையிலலாம் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? பட் அது எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எப்படி பிரிச்சு போடணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல சொல்லி கொடுக்க போறேன். அண்ட் முக்கியமா எந்தெந்த ஃபண்டில் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெட்டரான ப்ராஃபிட் கிடைக்கும், ஹையர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்க யுவராணி. அண்ட் உங்க எல்லாருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொதுவாகவே நமக்கு இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு, எஸ்ஐபினா என்னன்னு தெரிஞ்சிச்சு. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதாவது மாசம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறமா அந்த பணம் நமக்கு பெருசா மரம் மாதிரி விளைஞ்சு நிற்கும். இப்போ விதை மாதிரி நீங்க பணத்தை போட்டீங்க அப்படின்னா குறிப்பிட்ட ரிட்டர்ன்ஸ் ஆன் அண்ட் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 12% ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. அது நார்மலா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு எஸ்ஐபி. பட் ஸ்டெப் அப் எஸ்ஐபி பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எப்படின்னா ஒரு பெரிய மேஜிக் மாயாஜாலத்தை காமிக்கும். நிறைய பேர் சொல்றது என்னன்னா, ஒரு 3000 ரூபாயா மாசம் 3000 ரூபாய் கண்ணை மூடி ஒதுக்கி வச்சிரு, ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு பாரு எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னு சொல்ல. பட் ஸ்டெப் அப் எஸ்ஐபியோடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் ஸ்டெப் அப் எஸ்ஐபி போட ஆரம்பிச்சிருவீங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஒவ்வொரு பணம் இன்க்ரிமெண்ட் நமக்கு கிடைக்குது வேலை பார்க்கறதுல இருந்து. இல்லை பிஸ்னஸே பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் கிடைக்கும். ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பணம் மட்டும் ஏன் 1000 ரூபா 2000 ரூபா 3000 ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? 1000 ரூபாயா அடுத்த 30 வருஷம் 1000 ரூபா அப்படின்னு பண்ணி வச்சுறதை விட வெறும் 100 ரூபாங்க, அந்த 100 ரூபாயை மட்டும் அடுத்த வருஷத்துலேருந்து சேர்த்து நீங்கள் போடணும். அப்போ அதுக்கு அடுத்த 2வது வருஷம் என்ன பண்ணுவீங்க? 1100 ரூபாயா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்த வருஷம் அதில் ஒரு 10% ஜாஸ்தி பண்ணுங்க. இப்படி ஒவ்வொரு வருஷமும் ஒரு 10% மட்டும் நீங்கள் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே போனீங்கன்னு வைங்களேன், உங்களோட எஸ்ஐபி அமௌண்ட்டை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வேல்யூவோட சொன்னாதான் நீங்க நம்புவீங்க. எதையுமே உதாரணம் இல்லாம சொல்ல போறதே கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு ஃபிக்ஸ்டு எஸ்ஐபி மாசம் 5000 ரூபாய் போடுறீங்க, ஒரு 15 வருஷத்துக்கு ஆனுவல் ரிட்டர்ன் ரேட் 12% வச்சுக்கலாம். மொத்தமா நீங்க முதலீடு பண்ணிருக்கக்கூடிய அமௌண்ட் 9 லட்சம் ரூபாயா இருக்கும். பட் டோட்டல் வேல்யூ இப்போ எவ்வளவு தெரியுமா இருக்கும்? 25,22,210 ரூபாயா உருமாயிருக்கும். அது நார்மலா நம்ம போடக்கூடிய ஃபிக்ஸ்டு எஸ்ஐபி. பட் ஸ்டெப் அப் எஸ்ஐபியில் இருக்கக்கூடிய மாயாஜாலத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். மாசம் 5000 ரூபாய் கட்டுறோம், ஒவ்வொரு வருஷமும் வெறும் 10% இன்க்ரீஸ் பண்றோம், 15 வருஷம் அதே 12% ரிட்டர்ன்ஸ். நம்ம டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணியிருப்போம் அப்படின்னா 12,45,000 ரூபாய். பட் டோட்டல் வேல்யூ நமக்கு எவ்வளோ தெரியுமா இருக்கும்? 35,80,957 ரூபாய். 9 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா 25 லட்சம் கிடைச்சிருக்கும் நார்மலான எஸ்ஐபியில். பட் இதுவே ஸ்டெப் அப் பண்ணியிருந்தீங்கன்னா 12 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலே 35 லட்சம் கிடைச்சிருக்கும். கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபா நமக்கு பெரிய லாபம், ப்ராஃபிட் தான். ஜஸ்ட் ஒரு 10%ங்க. 1000 ரூபானா 1100 ரூபா அப்படியே போயிட்டே இருங்களேன். ஆப்வியஸாக நம்மளுடைய நிலைமையும் மாறதான் போகும். 10% அப்படிங்கிறது ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ஜஸ்ட் அதை ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்படி ஸ்டெப் அப் பண்ணுறது மூலமா 10,58,477 ரூபாய் நமக்கு எக்ஸ்ட்ரா அடிஷனல் ப்ராஃபிட்டாக கிடைக்குது. ஸோ எஸ்ஐபி போடுறதுல கூட எந்த தேதியில் போடணும், எப்போ போடணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இந்த எஸ்ஐபி பற்றி பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கூட கேட்டிருக்கீங்க, எப்படி யுவராணி இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எங்கே தான் படிப்பீங்க, எங்கே தான் கற்றுப்பீங்க, எங்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்களும் உங்களை மாதிரி தெரிஞ்சுப்போமே அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு உண்மையை சொல்லணும்னா ரொம்பலாம் புக் படிக்க மாட்டேன். பட் ரொம்ப செலக்டிவான புக் படிப்பேன். ஏன்னா இந்த புக் படித்தா எனக்கு ஏதோ கிடைக்கும், இதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோவில் எக்ஸ்ட்ராவான இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா நிறைய பேர் சஜஸ்ட்லாம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் படித்து பார்த்துட்டு தான் நம்ம வீடியோவே நிறைய போடுறோம். பிகாஸ் உங்களுக்கே தெரியும் நிறைய விஷயங்கள் இன்டர்நெட்டில் இருக்காது, அவ்வளோ கிளியராக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படிங்கும் போது நான் அந்தளவுக்கு ஒரு ஹோம்ஒர்க் பண்ணும். அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், அது விட்டுருங்க. ஸோ நிறைய புக் பார்க்கும்போது நெட்டில் போய் நீங்களே ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பர்சனல் ஃபைனான்ஸ் புக்குனா பெஸ்ட் புக்குன்னு பார்க்கும்போது யாரோ ஃபாரின் ஆத்தர்லாம் எழுதியிருப்பாரு. ஸோ அந்த ஃபாரின் ஆத்தர் புக் வாங்கி படிக்கும் போது என்ன இருக்கும், அதில் டாலர்லாம் போட்டிருக்கும், இத்தனை டாலர் அவங்களுக்கு ப்ராஃபிட்டு, இவ்வளோ விஷயங்கள் பண்ணணும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் புரியாத டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் வேறு இருக்கும். இப்போது 100 ரூபான்னு சொன்னால் நமக்கு புரியும், இதே $1 சொன்னீங்கன்னா அப்போ நம்ம இந்தியன் ருப்பிக்கு கன்வே பண்ணால் அப்போ நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வரும் அப்படி இப்படின்னு பார்க்கும்போது அந்த கேல்குலேஷனும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், கொஞ்சம் புரியாது உண்மையை சொல்லணும்னா. வேற ஒரு ஆத்தர் எழுதியிருக்காங்க அதுவும் இருக்கிறதுனால. ஆனால் இதுவே நம்மளுடைய
இந்தியன் கான்டெக்ட்ல நமக்கு ரொம்ப தெளிவா புரியுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு புக்கு இந்த புக்கு. ஸோ இதை எடுத்து நான் படிச்சிருக்கேன். ஸோ இதோட பேர் பார்த்தீங்கன்னா மணி ஸ்மார்ட் இன் யுவர் 20s and 30s. நம்மளுடைய பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் நிச்சயமாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த புக்கில் நீங்கள் 20, 30களில் இருக்கீங்க அப்படின்னா எப்படி பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டையும் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, ஸோ இந்த புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் மாதிரி அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது. பாக்ஸ்லாம் போட்டு இந்த ரெப்ரசன்டேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தெளிவாங்க பாருங்களேன். ஒரு கேஷ் அப்படின்னா இந்த மாதிரி காயின்லாம் போட்டு அது கீழே இருக்கக்கூடியது என்னன்றதை மென்ஷன் பண்ணி கிராஃப் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். ஸோ இது பார்க்கும்போது ஃபார்முலாலாம் இன்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு ஸ்கூலில் படித்த ஞாபகம் வந்தது. படிக்கும் போதே வந்து போரிங்காக இல்லாமல் ஒரே பிளாக் அண்ட் ஒயிட் பேஜ் இல்லாமல் இது கலர்ஃபுல்லாக இருக்குது, டிசைனோட போட்டிருக்கும் போது ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது. நம்மளுடைய மைண்ட் எப்போவுமே என்ன ஆகும்னா ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு அழகாக இருக்கும்போது டக்குன்னு அட்ராக்ட் ஆகும்ல, அந்த மாதிரி இந்த புக் எனக்கு கொஞ்சம் அட்ராக்டாக இருந்தது. ஸோ இந்த புக்கை நான் படிச்சிட்டேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, இந்த 4th சாப்டரில் பார்த்தீங்கன்னா அசெட் மேஸ் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ இந்த அசெட் மேஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்ம வந்து அசெட் வச்சிருக்கணும், அதாவது எஃப்டியில் எப்படி போடுறது, பாண்ட்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ரியல் எஸ்டேட்டு, பென்ஷனுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணணும், எப்போ நம்ம பணத்தை சேர்க்கணும், எந்த வயசில் எவ்வளோ அமௌண்ட் நம்ம வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற பல விஷயங்கள் இந்த புக்கில் இருக்குது. ஸோ இந்த புக்கு வந்து ஐயோ ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் இருக்குமா, எனக்கு இப்போ தான் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, பட் புரியுமா எனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக புரியும். ஏன்னா நமக்கு ஒரு பேசிக்கான இங்கிலீஷ் தான் தெரியும், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களோட டேர்ம்ஸ்லாம் நமக்கு புரியுற மாதிரியே தான் போட்டிருக்காங்க. அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டியே. அண்ட் இந்த புக்கை ரீட் பண்ணுறது மூலமா ஒரு 5 விஷயங்கள் நிச்சயமா உங்களுக்கு கற்றுப்பீங்க, தெரிஞ்சிடும். பேசிக்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில், ஸ்டாக் மார்க்கெட்டில், பாண்டில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற பேசிக் உங்களுக்கு தெரியும். அண்ட் ஃபினான்ஷியல் ப்ரொஃபைலிங், அது வந்து எப்படி பர்சனலைஸ்டாக உங்களுக்கான ஒரு மணி பிளானை நீங்கள் போட்டுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை என்ன அப்படின்றத கற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களோட எக்ஸ்பென்சஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, உங்களோட வெல்த் எப்படி இன்னும் க்ரோ ஆக்குறது அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கலாம். அதாவது ஆட்டோமேட்டட் மணி சிஸ்டம், அப்புறம் டெட் மேனேஜ்மெண்ட்டை எப்படி கரெக்டாக மேனேஜ் பண்ணுறது, டாக்ஸ் எப்படி பிளான் பண்ணுறது, ரைட்டான இன்சூரன்ஸை எப்படி சூஸ் பண்ணுறதுன்றதுக்கான டிப்ஸ் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்பேற்பட்ட நல்ல விஷயங்களை நம்மளுடைய 20கள்லையும் 30கள்லையும் கற்றுக்க தவறிட்டோம் அப்படின்னா நிச்சயமா 40களில் நம்ம வருத்த தான் படுவோம். நிறைய பேர் ஐயோ இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இன்னும் நான் நல்ல எப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பேன், என் பணம் இன்னும் வேற லெவலில் இருந்திருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வயசு, இந்த வயசில் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, அந்த சம்பாதியத்தில் எவ்வளோ % எதில் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எதில் போட்டால் எவ்வளோ நம்மளோட பணம் பெருகும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த புக்கு நீங்கள் வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஜீப்ரா லேர்னர். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி இந்த மணி ஸ்மார்ட் இன் யுவர் 20s and 30s அப்படிங்கிற புக்கை நீங்கள் பை பண்ணிக்கலாம். இதனுடைய விலை எவ்வளவா இருந்தாலும் சரிங்க, தமிழ் 15 அப்படிங்கிற கூப்பன் கோடு மட்டும் நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா 15% உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டு. ஸோ இந்த புக் வேணும்னு நினைக்கிறவங்க நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த புக்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி உங்களோட லைஃப்பை மாற்றிக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து ஃபினான்ஷியல் கைடு மாதிரி, நம்மளோட லைஃபுக்கு ஃபினான்ஷியலாக இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்கன்னு ஒரு கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய புக்காக தான் இது இருக்கும். போய் செக் பண்ணி பாருங்க. ரெண்டாவது, மிட் மந்த் எஸ்ஐபி எக்ஸிக்யூஷன் டேட். நம்ம எல்லாரும் என்ன தெரியுமா பண்ணுறோம், மாதம் சம்பளம் எப்போ போடுறாங்க, 1ஆம் தேதியா இல்லை 2ஆம் தேதியா, டக்குன்னு அப்போ ஒரு எஸ்ஐபி போட்டு விட்றலாம்ப்பா அப்படின்னு சொல்லிடுறீங்க. அப்படி இல்லையா, மாத கடைசியில் போடலாம், யார் கையிலையும் காசு இருக்காது, நம்ம கையில் தான் பணம் இருக்கும், ஆனால் நம்ம அப்போ வந்து முதலீடு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆனால் இந்த மிட் ஆஃப் த மந்தில் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டினுடைய மேஜிக் நம்மளால் ஃபீல் பண்ண முடியலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. பட் எஸ்ஐபி ஒரு மாசத்துல 10ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ள யாரெல்லாம் எஸ்ஐபி போட்டிருக்காங்களோ அந்த சமயம் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. கம்பேரிட்டிவ்லி யாரெல்லாம் இந்த 1ஆம் தேதியும் இந்த 30ஆம் தேதியும் பண்ணுறாங்களோ அவங்களை கம்பேர் பண்ணும்போது யாரெல்லாம் இந்த 10ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே எஸ்ஐபி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் பர்சன்டேஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அது ஹிஸ்டாரிக்கலாக ப்ரூவனும் ஆயிருக்கு. ஸோ அதுதான் உண்மையான ட்ரூ கூட. அது எப்படின்ற உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ மாதம் எஸ்ஐபி 10,000 ரூபா போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ஏவியினுடைய ஃப்ளக்சுவேஷன் அதாவது நெட் அசெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதின்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு 1ஆம் தேதி 100 ரூபாயா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நடு மாதம் அதாவது மிட் மந்தில் பார்க்கும்போது 98 ரூபாயா குறைஞ்சிரும். அடுத்து எண்ட் ஆஃப் தி மந்த்ல என்ன ஆகும், எல்லாரும் விற்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்களே, ஸோ அப்போ என்ன ஆகும்னா அது 102 ரூபாயா மாறிடும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 100 யூனிட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, 100 ரூபான்னு சொல்லிட்டு 100 யூனிட் வாங்குறீங்க 10,000 ரூபாய்க்கு. அப்போது ஃபஸ்ட்டில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 யூனிட் கிடச்சிருக்கும், ஏன்னா அதோட வேல்யூ 100 ரூபா தான். பட் இதுவே நீங்கள் மிட் ஆஃப் த மந்தில் வாங்குறீங்க அப்படின்னா அந்த என்ஏவினுடைய வேல்யூ 98 ரூபா தான். அப்போ உங்களுக்கு எவ்வளோ யூனிட் கிடைக்கும், 102 யூனிட் கிடைக்கும். பட் இதுவே மாத கடைசியில் போய் நீங்கள் அதே
10,000 எஸ்ஐபி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்ஐவினுடைய வேல்யூ 102 ரூபாய் ஆயிடுச்சு. அப்போ உங்களுக்கு கிடைக்க போகிற யூனிட் வெறும் 98 தான். மூணாவது, இப்போ மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பீதி என்ன தெரியுமா? ஐயோ, ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் எத்தனை பணத்தை போட்டால் எல்லாம் லாஸாகவே இருக்கு, என்ன பண்ணுறது யுவராணி அப்படின்னு அவ்வளோ பயத்தில் எல்லாருமே இருக்கும். இப்போ ரெகுலரா ஒரு எஸ்ஐபி 10,000 ரூபாய் நீங்க மாசம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு என்ஐவினுடைய பிரைஸ் 50 ரூபா அப்படின்னா எவ்வளவு யூனிட்ஸ் நம்மளால வாங்க முடியும்? 200 யூனிட்ஸ் தான் வாங்க முடியும். பட் இப்போ மார்க்கெட் டவுனா இருக்குன்னு வச்சுக்கோ, டவுனா தான் இருக்குது, என்ன வச்சுக்கிறது. அப்போ ஒரு என்ஐவினுடைய பிரைஸ் 50 ரூபாயா இருந்தது, இப்போ 45 ரூபாயா கம்மியாயிடுச்சு. ஐயோ 45 ரூபா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறதை விட்டுட்டு நீங்க ரெகுலரா 10,000 ரூபாய் எஸ்ஐபி போட்டிருக்கீங்களா, அந்த 10,000 ரூபாயை 15,000 ரூபாயா மாத்துங்க. இப்போ 10,000 ரூபாய்க்கு நீங்க 200 யூனிட் வாங்குறீங்க, அப்போ 5,000 ரூபாய்க்கு 100 யூனிட் தானே கிடைக்கும். ஆனா இதுவே மார்க்கெட் இப்போ டவுனா இருக்க சமயத்தை கரெக்டா யூஸ் பண்ணி ஒரு என்ஐவினுடைய பிரைஸ் 45 ரூபா தான், அப்போ 100 யூனிட் கிடைக்க வேண்டிய இடத்துல உங்களுக்கு 111 யூனிட் கிடைக்கும். இதுவே மார்க்கெட்டு இப்படியே இருக்க போகிறது கிடையாது. ஒரு 2-3 மாதம் கழிச்சு அந்த மார்க்கெட் வந்து 50 ரூபா 55 ரூபாய் ஆச்சு அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட்டும் ஜாஸ்தி ஆகும். ஸோ மார்க்கெட் கம்மியாக இருக்கிற சமயத்தில் என்ஐவினுடைய ப்ரைஸ் ரொம்ப லோவாக இருக்குன்னா அதுதான் பெஸ்ட்டு டைமு எஸ்ஐபியில் உங்கள் பணத்தை போடுறதுக்கு. 10,000 ரூபா போட்டிங்கன்னா அது 15,000 ரூபாய் ஆக்கி நிறைய யூனிட் வாங்கி வச்சுக்கோங்க. இன் ஃபியூச்சரில் உங்களோட என்ஐவி ப்ரைஸ் ஜாஸ்தியாகும் போதும் நீங்கள் போட்டிருந்த பணத்தோட வேல்யூ ஜாஸ்தியாகும். ஸோ எஸ்ஐபி பொறுத்தளவில் லாங் டேர்ம் நீங்கள் போட்டால் தான் பெஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி போயிட்டு நாளைக்கே படம் எடுக்கிறேன் அப்படின்னா அது நடக்கிற கதையே கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்தளவு உங்களுக்கு தெரியும். ஸோ லாங் டேர்ம் பார்க்கும்போது ஒரு மினிமமாக 10 இயர்ஸ்னாச்சும் நீங்கள் போட்டுட்டு இருக்கணும். 4வது, சரி யுவராணி எஸ்ஐபியில் பணத்தை போட சொல்லிட்டேன், பட் எஸ்ஐபியில் ஏதோ நிறைய எஸ்ஐபிலாம் இருக்குன்னு சொல்கிறாங்களே, எந்த எஸ்ஐபியில் பணத்தை போடுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் மனசில் இருக்கும். எஸ்ஐபியில் நீங்கள் பணத்தை போட்டாலுமே அதை டைவர்சிஃபை பண்ணி பிரித்து போடணும். இப்போ உதாரணத்துக்கு ஈக்விட்டி எஸ்ஐபி, டெட் எஸ்ஐபி, கோல்டு எஸ்ஐபி, அந்த மாதிரி நிறைய எஸ்ஐபி இருக்குது. அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் போடணும் அப்படிங்கிறத இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ ஈக்விட்டி எஸ்ஐபியில் நீங்கள் 60% ஆஃப் த அமௌண்ட்டை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், க்ரோத் பொட்டன்ஷியல் நிறையவே இருக்குது. ஸோ இதுவே உங்களுக்கு ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெட் எஸ்ஐபியில் ஒரு 30% ஆஃப் த அமௌண்ட் போடலாம். ஸோ டெட் அப்படின்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் அரசாங்கம் பண்ணுறது தான், அதனால நம்மளோட பணம் சேஃப்டியாக இருக்கும், பட் ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 3வது கோல்டு எஸ்ஐபியில் போடலாம். கோல்டு எஸ்ஐபியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10% போடலாம். பிகாஸ் இந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். அட்லீஸ்ட் 10% கிடைக்குது. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்தவரை மொத்தமாக போலன்னு கீழே விழுந்துடும், எல்லாம் மேலே ஏறி போயிட்டுருக்கும். அதனால இப்படியும் இல்லை அப்படியும் இல்லை, ஏதோ ஒன்று காப்பாற்றும்ல. இப்போ ஈக்விட்டியில் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஈக்விட்டி இப்போ டவுனாக இருக்குது, பட் கோல்டுனுடைய விலை ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு. அப்போ கோல்டு நீங்கள் எஸ்ஐபி போட்டிங்கன்னா அந்த எஸ்ஐபி வேல்யூ ஜாஸ்தியாகும். ஏதோ ஒன்று நம்மளை காப்பாற்றாமல் போனால் கூட இன்னொன்று காப்பாற்றி அப்படியே முட்டு கொடுத்து நம்மளை ஓரளவு ஸ்டேபிளான ஒரு பொசிஷன் நிற்க வைக்கும் இல்லையா, அதுக்கு தான். இப்போ மந்த்லி நீங்கள் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈக்விட்டியில் 6,000 ரூபாய் போட்டிங்கன்னா 12% ரிட்டர்ன்ஸ் வச்சா கூட 10 வருஷத்தில் 17 லட்சம் ரூபாயா மாறி இருக்கும். இது டெட் எஸ்ஐபியில் போட்டிங்கன்னா 7% ரிட்டர்ன், ஏன்னா சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கனால கம்மியாக தான் கிடைக்கும். அதில் வந்து ஒரு 3,000 ரூபா, உங்களோட மொத்தம் 10,000 ரூபாயில் 3,000 ரூபாய் எடுத்து அதில் போட்டிங்கன்னா 10 வருஷத்துக்கு கழிச்சு 5,30,000 ரூபாய் கிடைக்கும். தங்க எஸ்ஐபி, கோல்டு எஸ்ஐபியில் போட்டிங்க ஒரு 1,000 ரூபாய் அப்படின்னு பார்க்கும்போது 8% ரிட்டர்ன்ஸ் வச்சாலும் 1,80,000 ரூபாய் 10 வருஷத்தில் கிடைக்கும். ஸோ டோட்டல் நம்மளோட போர்ட்ஃபோலியோ வேல்யூ எவ்வளவா இருக்கும்? 24,10,000 ரூபாய். வெறும் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மூலமா 24 லட்சம் ரூபாய் நமக்கு கிடைக்கும் 10 வருஷத்துல. 5th பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்மளோட பணத்தை ஒட்டுமொத்தமா ஒரே இதுல போடாத யுவராணி, பிரிச்சு போடுங்க அப்படின்னு நீ தான் சொன்ன அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. கரெக்ட். ஆனா என்ன தெரியுமா பண்றாங்க, பிரிச்சு போறேன்னு சொல்லிட்டு 10 இதில் போட்டு வச்சுக்கிறது. அந்த எஸ்ஐபி, இந்த எஸ்ஐபி, லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஹைப்ரிடு, ஃப்ளெக்ஸி, அப்புறம் இந்த கோல்டு, டெட்டு, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக ஒரு 10-15 போட்டு வச்சுருவாங்க. ஏன்னா எல்லாத்தையும் டைவர்சிஃபை பண்ணி போடணும் யுவராணி, ஒன்று இல்லைனாலும் ஒன்று காப்பாற்றும் அப்படின்னு எனக்கே வந்து சொல்லுவாங்க. பட் அதை நான் இல்லைன்னு சொல்லலைங்க, பட் ரொம்ப ஓவராக போடாதீங்க. ஏன்னு கேளுங்களேன், ஏதோ ஒன்று டோட்டலாக அடி வாங்கிடும், ஒன்று நம்மளே காப்பாற்றும். அப்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபா போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுத்தில் 100 ரூபா ப்ராஃபிட் வருது, இன்னொன்றுத்தில் 100 ரூபா மைனஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டு 100 ரூபா தான். 100 ரூபா ப்ராஃபிட் நீங்கள் சந்தோஷப்பட முடியாது, 100 ரூபா உங்களுக்கு லாஸ் இருக்குல்ல. ஸோ அதை இதே மேனேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் அப்படியே ஈக்குவலாக தான் இருக்கும், அதில் க்ரோத்தே இருக்குது. ஸோ நிறைய விஷயத்தில் போட்டிங்கனாலும் பிரச்சனை. கரெக்டாக பேஸ் பண்ணி நம்மளால் அனலைஸ் பண்ணி எல்லாமே கொஞ்சம் மேனேஜபிளான இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இதில் ஜாஸ்தி இதில் கம்மி அப்படிங்கிற வேலைக்கே இடம் கொடுக்காதீங்க. நிறைய பிரித்து கண்டதும் கடையதையும் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, கடைசியில் உங்கள் பணம் தான் போகும். ஸோ எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ அதில் ரொம்ப தெளிவாக பார்த்து பிரித்து கொஞ்சமாக இருந்தாலும் நல்லா அம்சமாக அழகாக இருந்தால் போதும். என்ன கேட்டிங்கன்னா ஒரு 3-5 எஸ்ஐபி அந்த மாதிரியான ஒரு கேட்டகரி எடுத்துக்கிட்டீங்கனால போதும். லார்ஜ் கேப் ஈக்விட்டி ஃபண்டு, மிட் கேப்பு, அப்புறம் இந்த ஹைப்ரிடு, டெட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 நீங்கள் பெஸ்ட்டானதாக சூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்.
இப்போ 10 எஸ்ஐபி போடுறீங்க இல்லை 3 எஸ்ஐபி போடுறீங்கன்னு 2 பேர் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிரித்து பார்க்கலாம். 10,000 இவங்களும் போடுறாங்க, 10,000 இவங்க போடுறாங்க. ஸோ இவங்க வந்து 10 எஸ்ஐபி போடுறாங்க. ஸோ ஒவ்வொரு எஸ்ஐபிக்கும் 1000 ரூபாய். ஸோ இவங்க வச்சிருக்கிறது 10,000 ரூபாய். ஆனால் 3 எஸ்ஐபி தான் போடுறாங்க. ஸோ 3,300 சில்லற, 3,300 சில்லற, 3,300 சில்லறன்னு சொல்லிட்டு இவங்க 3 எஸ்ஐபி தான் போட்டிருக்காங்க. பட் இந்த 10 எஸ்ஐபி நீங்கள் போட்டிருந்தாலும் ஓவர்லாப் ஆகி நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒன்று ஏறும் ஒன்று இறங்கும், அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகி கடைசியில் ஈக்குவலாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த 3 இருக்கல ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஃபண்டில் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ராஃபிட் ஜாஸ்தியாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 5 விஷயம் நீங்கள் எஸ்ஐபி போடுறதா இருந்தீங்கன்னா நிச்சயமாக அது நீங்கள் தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிறது தான். இது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல. ஐயோ இந்த விஷயம்லாம் இப்போ தான் இவரான எனக்கு தெரிஞ்சிச்சு ஆமால அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை பற்றின விஷயங்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் இதை பற்றின வீடியோ இன்னும் சூப்பராக எலாபரேட்டடாக உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன சந்தேகமோ அதுக்கான விளக்கங்களாக எங்களோட வீடியோ அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. அண்ட் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்ருங்க. அண்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நிறைய இடங்களில் பொங்கல்னு கூட இன்னைக்கு பார்க்காம ஆஃபீஸ்லாம் வச்சுருக்காங்க. பரவாயில்லைங்க. ஸோ உங்களுக்காக ஒரு 4-5 நல்ல விஷயங்கள் சொல்கிறோம் அப்படின்றதுனால சந்தோஷம் தான். ஸோ பொங்கல் சமயத்தில் கூட உங்களை மீட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் ஹாப்பி பொங்கல். ஸோ உங்களுக்கு பொங்கல் இன்னைக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.